நாங்கள் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். இவர் தான் பிரியாணி செஃப், இவர் அசிஸ்டண்ட் செஃப். இப்போது நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹலோ காய்ஸ், நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சத்து ஏற்றிக்கிறோம் எனர்ஜி. அதனால் கிராப்ஸு, ஆரஞ்சு எல்லாம் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு தனியாக பிரியாணி செய்ய போகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் போடுறதுக்கு. நம்ம ஷெஃப்பு சாம சுந்தரம் வெங்காயம் வெட்டுறாரு பிரியாணிக்கு. அவரோட கட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு அந்த ஸ்கில்லெல்லாம் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதுதான் அவர் கடக்குன்னு வெட்டிட்டு அப்படியே ஒரே க்ரோஸ் ஒத்த ரோஸா அப்படின்ற மாதிரி தான் வெட்டுவார். இவன் உள்ளிக்கண்ணி பிறகு நாங்கள் உள்ளாயிரம் அடி செப்பில் உடச்சி போடுறது. நான் முழுசா போடுறேன். பிரியாணிக்கு அப்படி தான் வெட்டுவாங்க. என்னடா அவனுக்கு தெரியும், ஷெஃப்க்கு தெரியுங்க. சட்னி வச்சாச்சு, ஆனால் சட்னி வச்சாச்சு, அடுப்பு பற்ற வைக்கல. இங்கே தேவையான பட்டை, சாதிக்காய், ஏலக்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுப்பு நெருப்பு வச்சாச்சு. ஷெஃப் எண்ணெய் ஊற்றிட்டாரு. வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் செய்ய மாட்டாங்க. அடி வந்து தலைவர் மக்களே எல்லாம் நீங்கள் போய் சமைக்காதீங்க. ஆம்பளை சமையல் இதெல்லாம் சாங்க.
மக்களே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணுமா, அதை வதக்கிட்டு இருக்காரு. எல்லாம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, பச்சை மிளகா இறக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பு போட்டு ஆயில் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். இது பிரியாணியாக வரும் வரலன்னு தெரில, பார்க்கணும். ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏதோ இஷ்யூ போல கிடக்கு. நம்ம சிக்கனுக்கு மசாலா போட போகிறாரு ஸ்டெப்பு. மல்லிப்பொடி, சிறிதளவு மல்லிப்பொடி, விரும்பிய அளவு போடலாம், உங்களை இஷ்டம். சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா லைட்டு சிறிதளவு தூவி விட்டால் போகும். அப்படியே அடுத்தது பெப்பர் வேண்டாம், மிளகு பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி, ரொம்ப காரமாக இருந்தது போதாது, அதனால் கொஞ்சோண்டு மிளகு பொடி, தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி போடணும், மறக்காமல் மஞ்சள் பொடி போடணும், அதுதான் நல்லது. மஞ்சள் பொடி உடம்புக்கு நல்லது. அது தேவையான அளவு மஞ்சள் போட்டாச்சு. இப்போ நாலு மசாலா போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது மல்லிப்பொடி, மிளகு பொடி, சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடி, இது 4ஐயும் போட்டு சிக்கனை நல்லா அப்படியே இப்படி வெங்காயம் போட்டு பிரட்டி எடுக்கிறோம். அந்த பிரட்டுற டைமில் இங்கே நம்ம இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் தக்காளி போட போகிறோம். வெங்காயம் வதங்கிருச்சா, இப்போ தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். தக்காளியை போட்டு வதக்கிருச்சு, அப்புறம் சிக்கன் போடுவோம். இது நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி பிரியாணியில் மக்களே, இது எங்கள் விருப்பம், எங்களுக்குரிய பிரியாணி. அதனால் எங்கள் விருப்பத்துக்கு எங்களுக்கு எப்படி மண்டையில் தோணுதோ அப்படி நாங்கள் சிக்கனை செய்வோம். இவர் எங்கள் கிச்சன் கெஸ்ட்டு, இவர் தான் எங்கள் கிச்சன் செக்யூரிட்டி. எப்போவுமே நீங்கள் இவரை பார்க்கலாம், இவர் பேர் எப்போவுமே பார்க்கலாம். லேடி தான், ஆனால் இருந்தாலும் அவள் எங்களோட செக்யூரிட்டி. நிறைய வாரிசுகளை இங்கே உருவாக்கி தள்ளியிருக்கோம். குட்டி அவங்க எங்களுக்கெல்லாம் பழக்கம்தான். அவங்க இங்கே நிறைய அவங்களோட வாரிசு இப்போது இருக்காங்க. அவங்க தான் செக்யூரிட்டி எங்களோட. சரி, இங்கே எங்களோட விருப்பத்துக்கு நாங்களே செய்கிற சிக்கன் பிரியாணி தான் இது. அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கறிமாய் தான் செய்வோம். அப்புறம் தான் நாங்கள் இந்த சிக்கன்லாம் போட்டு கட்டி, அப்புறம் அந்த விலக வச்ச ரைஸ், அரிசி, அந்த ஊற வச்சுருக்க தண்ணி, அந்த ஊற வச்ச ரைஸை போட்டு அப்படியே முடிச்சுருவோம். அது என்னவாகுதுன்னு தெரியாது. 3 நாள் ஆயிடுச்சா. இதுக்கு மசாலா போட போகிறோம். மஞ்சப்பொடி போதிய அளவு, சிறிய அளவு, தேவையான அளவு, எது மாதிரி என்னன்னு நீங்கள் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி நீங்கள் ஜாஸ்தி போட்டால் ரொம்ப இதாக இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்குங்க. சிக்கன் மசாலா, சிக்கனுக்கு கண்டிப்பாக சிக்கன் மசாலா போடணும், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். என்னடா பிரியாணி சொன்னீங்க, கறி வைக்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க, எங்கள் பிரியாணி அப்படி தான் இருக்கும். அடுத்தது சில்லி பவுட்ரு. சில்லி பவுட்ரு ஜாஸ்தி போடாதீங்க, நல்ல வெயில் டைம் இருந்தால் எல்லாத்தாலையும் புகை வரும். சில்லி பவுட்ரு ஜாஸ்தி போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க. மல்லித்தூள் போடல, மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் பிரச்சனை கிடையாது, நல்லது, உடம்புக்கு நல்லது மல்லித்தூள். அது போடலாம், விருப்பம் போல் போட்டுக்கலாம். கரம் மசாலா சிறிதளவு போடுங்க, ஒரு கொஞ்சோண்டு போட்டால் மதி. கொஞ்சமாக கரம் மசாலா. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, பக்கெட்டில் பெருசாக அள்ளி கொட்டுறாங்க கரம் மசாலான்னு நினைக்கலாம். அப்படிலாம் மழை சாரல் போல் உழுது, அவ்வளோதான். ஒரு நிமிஷமாக மல்லிப்பூ வதக்குறோம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கனை போடலாம். வதங்கட்டும்.
மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அது ஒரு கலர் வரும். நீங்கள் மசாலா போட்ட உடனே தண்ணியை கிண்ணியை ஊற்றினீங்கன்னா கலர் வராது, ஒயிட் கலர்லேயே இருக்கும். மசாலா நல்லா வதங்கினா தான் ரெட் கலரில் வரும். அதனால் கொஞ்சம் மசாலா வதங்க விடணும். வதங்குனா அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் கிண்ணையெல்லாம் மேலே மிதந்து வரும். அப்போது அதான் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். மசாலா ரெடி அப்படின்றது தெரியும். அதனால் நல்லா கொஞ்சம் ஹீட்டில் வதங்க விடுங்க. மசாலா வதங்கிடுச்சுன்னா நம்ம இப்போது மசாலா போட்டு இங்கே சிக்கன் வந்து வச்சுருக்கோம். அந்த சிக்கனை இப்போ இங்கே போட போகிறோம். இப்போது சிக்கன் மசாலா போட்ட சிக்கனை நாங்கள் இப்போது அது உள்ளே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக கிட்ட போகிறோம். இப்போது மசாலா சிக்கனையும் போட்டாச்சு. மசாலா பிரட்டி நம்ம நல்லா அது சூடு பண்ணி எடுத்ததில் இப்போ போட்டு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ லைட்டாக தண்ணி விடலாம், இல்லாட்டி சட்டி வந்து தீஞ்சிக்கும். அப்புறம் உங்களுக்கு சிக்கன் வறுவல் தான். அதனால் லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க, விட்டு நல்லா மூடி வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அவியும். அதனால் எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சமாக வைக்கணும். அது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சா நல்லது. ஏன்னா உப்பு நம்ம சிக்கனை போட்டு நம்ம எப்போ மூடி வைக்கிறோமோ அந்த டைமில் உப்பு போட்டால் எல்லாம் சிக்கனில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு மூடி வைக்கிறது நல்லது. அதாவது அவரவருக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யலாம். இதே போல் சமைக்கிறாக்கள் இருந்தால் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது உப்பு போட்டு பிரட்டி மூடி வைக்க போகிறோம். உப்பு போட்டு பிரட்டியாச்சு. இப்போது நாங்கள் சட்டியை மூடி வச்சிடுறோம். கொஞ்சம் நேரம் மூடி இருக்கிறோம். சட்டியை மூடி வச்ச சட்டியை திறந்து பார்த்துட்டோம். சிக்கனு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஓகே. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இங்கே ஊற வச்ச அரிசி இருக்குது. ஊற வச்ச அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மூடி வைக்கணும். அப்போது அதான் கரெக்டாக இருக்கும். சரி, இது கார பிரியாணி. இது காரக்குடி கார பிரியாணி, அதனால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. 1.5 சுண்டு அரிசி எடுத்திருந்தோம். அதனால் 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். 1.5 கப்பு அரிசிக்கு அதே கப்பால் நாங்கள் 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே. கூழாயிருண்டா. அப்புறம் தேவையான பார்த்து ஊற்றுறேன். அரிசியை போட்டாச்சு. கரண்டி எடு. அரிசி போட்டாச்சு. இப்போது நாங்கள் கழுவி அரிசை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இப்போ ஊற வச்சு எடுத்து உள்ளே போட்டுருக்கோம். அரிசி போட்டாச்சு. நீ அரிசி போட்டு மூடிவிட வேண்டியதுதான். அரிசி வேகிறதுக்காக மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஹலோக்கா, இப்போ நாங்கள் 5 நிமிஷம் 7 நிமிஷம் திறந்து பார்க்க போகிறோம். நல்லா தண்ணி வற்றி அரிசி வேகி வருது. தண்ணி வத்தணும் இன்னும். அடி பிடிக்காது தண்ணி நிற்கல. சிக்கன் ஓகே. இப்போ நாங்கள் தம்மு போட போகிறோம். இந்த மாதிரி அரிசி வந்துருச்சுன்னா இப்போ தம்மு போட்டாச்சு. அது இப்போ தம்மு போட்டாச்சு. சரி, கரெக்டாக இருக்கு. அருமையாக இருக்கு. மேலே கொண்டு. ஓகே, நாங்கள் இப்போ பிரியாணியை செஞ்சு இறக்கிட்டு வந்துட்டோம்.
இங்கே பாருங்க பிரியாணி ரெடி ஆகிருச்சு. அருமையாக வந்திருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல பிரியாணி இப்படி வருது. அதே வந்துருக்கு. அப்போது நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம். ஒரு ரஞ்சில் ரெண்டு இடம் என்ன தெரியும் 2 பீஸ் வந்து சா